ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு நேம் போர்டு, ரோடுக்கான நேம் போர்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து 2 ஏரியாக்கான மெயின் ரோடு பார்த்தோம் இல்லையா, அது வந்து ராபியா, இது வந்து ரிஹாபு. நடுவில் வந்து ஒரு மெயின் ரோடு ஒன்று போகுது, இதுதான் அந்த மெயின் ரோடு. இதுக்கான பேர் தான் வந்து ஜர்தான் ஸ்ட்ரீட்டுன்னு போட்டிருப்பாங்க. இந்த ஸ்ட்ரீட் நேம், இந்த ஸ்ட்ரீட் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 502. ஸோ இந்த ஸ்ட்ரீட் நம்பர் நடுவில் வந்து ஒரு மெயின் ரோடு ஒன்று போகுது, ஹைவே ரோடு வந்து நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 60ஆம் நம்பர் ரோடு. ஸோ 60ஆம் நம்பர் ரோடு நீங்கள் லெஃப்ட் சைடில் போனீங்க அப்படின்னா ஸ்வைக் போர்ட்டுன்னு வரும், போர்ட் இருக்கிற ஏரியா, துறைமுகம் இருக்கிற ஏரியா. இந்த பக்கம் ரைட் சைடில் போனீங்க அப்படின்னா 2 ஏரியா வரும். அப்துல்லா அல் முபாரக் ஏரியா, இது வந்து போகணும். அடுத்த ஏரியாவும் ஒன்று வரும், இது ஃபஸ்ட்டு வர ஏரியா, அது வந்து 2வது வர ஏரியா. இது வந்து ஃபஸ்ட்டு ஜெலிபல் ஸ்வைக், இது ஒரு ஏரியா வரும். ஸோ இந்த ஏரியாவுக்கு அடுத்தது அப்துல்லா அல் முபாரக் ஏரியா இருக்குது. ஓகேங்களா, இது வந்து ரைட் சைடில் போனீங்கன்னா. லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா ஸ்வைக் துறைமுகம் ஒன்று இருக்குது. அதே நீங்கள் நேராக போனீங்க அப்படின்னா அந்த ப்ளூ கலரில் வரது எல்லாமே நார்மல் ரோடு, இந்த மாதிரி ரோடு. சரிங்களா, ஸோ அந்த ப்ளூ கலரில் வரது இந்த மாதிரி ரோடு ஏரியாக்குள்ளார வர மெயின் ரோடுங்க. சரிங்களா, அந்த பக்கம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒமேரியா அப்புறம் வந்து ஃபர்வானியா 2 ஏரியா இருக்குது. அதே மாதிரி இங்கே இருக்கிற மாதிரி இது ரிஹாபு, இது ராபியான்ற மாதிரி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ரைட் சைடில் ஃபர்வானியா வரும், லெஃப்ட் சைடில் ஒமேரியா வரும். ஸோ இது வந்து அந்த ஏரியா சைன் போர்டு. இந்த ரோடு ஸ்ட்ரெயிட் ரோடு போகிறதால இதுக்குமே வந்து 502ன்றது ரோடு நம்பர். சரிங்களா, ஸோ இதுதான் இங்கே இருக்கிற சைன் போர்டு. அது பாருங்கள், அந்த சைடில் பெட்ரோல் பங்க் சைன் போர்டு தெரியுதா, இது வந்து ரிஹாபுக்கான பெட்ரோல் பங்க் சைனு. ஸோ பென்சின்னு போட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து ரைட் சைடில் போனீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக போனாலும் பெட்ரோல் பங்க் இருக்குது, அதே மாதிரி நம்மளுக்கு ரைட் சைட்லேயும் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. இது சைன் போர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேராக போகிறதுக்கான சைன் போர்டு இருக்குது, பெட்ரோல் சைன் போர்டு. சரிங்களா, ஏரியா உள்ளரையுமே வந்து பஸ் ஸ்டாப் இருக்குது, பஸ் ஸ்டாப்புக்கான போர்டு தான் இது. இந்த இது இருக்குது இல்லையா, சைடில் ஒரு பேசேஜ் ஒன்று லைன் போட்டு தனியாக ஒன்று பெரியது பாருங்கள், நடுவில் ஒரு லைன் போட்டு இது வந்து ப்ளூ கலர் பெயிண்ட் போட்டிருப்பாங்க, ப்ளூ அண்ட் ஒயிட்டு பெயிண்டிங் அடிச்சிருப்பாங்க. இந்த ஏரியாவில் இன்னும் மெயின்டைன் இல்லை. ஸோ ப்ளூ அண்ட் ஒயிட் மெயின்டைன் அடிச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த ஏரியா அந்த பக்கத்தில் வந்து நீங்கள் பார்க்கிங் போடக்கூடாது வண்டியை. சரிங்களா, ஸோ அந்த இடத்துல பார்க்கிங் போடக்கூடாது. இது வரைக்கும் பாருங்கள், குவைத் கேபிடிசி பஸ்ஸு 20ஆம் நம்பர் பஸ் வந்து இந்த ஏரியாவுக்குள்ளார போகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. சரிங்களா, ஆனால் இங்கே வந்து இது ஏரியா உள்ளார எப்பயாவது தான் பஸ் வரும், மெயின் ரோடில் தான் அதிகமாக போகும். ஏன்னா இங்கே ஆள் நடமாட்டம் அதிகமாக இருக்காதுன்றதால உங்களுக்கு பஸ் வந்து உள்ளார வராது. ஸோ இது தனியாக ஒரு லைன் பிரியும், இந்த சைட்லேருந்து வர பஸ்ஸு இங்கே வந்து பார்க்கிங் போடுவாங்க. இது ப்ளூ அண்ட் ஒயிட் இருக்கிற இடத்துல காருங்க வந்து பார்க்கிங் போடக்கூடாது. சரிங்களா, இது வரைக்கும் பாருங்கள், ஆல்ஃபா பெட்ரோல் பங்க்கு. ஸோ பென்சின் நேராக வந்து போகணும், நேராக போனீங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு பெட்ரோல் பங்க் இருக்குது. சரிங்களா, நம்ம வந்து இப்போ மெயின் ரோடு வந்தாச்சு, 60ஆம் நம்பர் மெயின் ரோடு. இந்த பக்கம் போனீங்க அப்படின்னா ஜெலிபல் ஸ்வைக்கு, இந்த பக்கம் போனீங்க அப்படின்னா ஸ்வைக் போர்ட் இருக்குது, போர்ட்டுனா துறைமுகம் வரும். சரிங்களா, இந்த சைடில் ஏர்போர்ட் இருக்குது, ஏர்போர்ட் ரோடுன்னு சொல்லுவாங்க, ஏர்போர்ட்டு போகலாம். நேராக போனீங்கன்னா ஏர்போர்ட்டு, இந்த சைடில் துறைமுகம் இருக்குது. சரிங்களா, ஸோ அங்கே 60ஆம் நம்பர் போர்டு ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள், போர்டு வச்சு ரைட் சைடில் போகிறதுக்கான போர்டு இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக சிக்னல் இருக்குது. சிக்னலுக்கான வீடியோ வந்து நான் இன்னொரு நாள் போடுறேன், அது ரொம்ப பெரிய வீடியோ, டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்லணும். ஸோ அதனால் வந்து சிக்னல் பற்றிக்கான உங்களுக்கு வீடியோ வந்து நான் இன்னொரு நாள் போடுறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேமரா, சிக்னல் வயலேஷன் கேமரா. நீங்கள் சிக்னலை வயலேட் பண்ணீங்க அப்படின்னா ரெட்டு போட்டதுக்கப்புறம் நீங்கள் தாண்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே ஃப்ளாஷ் அடித்து உங்கள் வண்டி நம்பரை வந்து கேப்சர் பண்ணிக்கும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபைன் வந்து ஓனரோட மொபைலுக்கு வந்து மெசேஜ் போயிடும். சரிங்களா, ஸோ ரெட் சிக்னல் போட்டுக்கிட்டாலே ரெட்டில் உங்களுக்கு எல்லோ லைன் வந்துட்டாலே நீங்கள் ஸ்லோ பண்ணி வந்து நிப்பாட்டிடணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து கேமரா வந்து ஃபைன் அடிச்சிடும். ஸோ இந்த மாதிரி வந்து மெயின் சிக்னல் ஆண்ட கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கேமரா அவைலபிளாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கவனமாக வச்சுட்டு ட்ரைவ் பண்ணணும். இது வந்து பாருங்கள், ஃப்ரீ ரைட் எடுக்கிறப்ப இந்த இடத்துல வந்து கிவ் வே அப்படின்னு ஒரு சிக்னல் போட்டிருப்பாங்க, உங்களுக்கு ஃப்ளாஷ் லைட் எல்லாம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ கிவ் வே கொடுக்குறப்ப இந்த இடத்துல வந்து நிற்கணும். ஸோ இப்போ அங்கே சிக்னல் போட்டாச்சு அப்படின்றதால இந்த வண்டி நேராக போயிடுச்சு.
சப்போஸ் இந்த சிக்னல் ஆஃபில் இருக்கிறப்ப உங்களுக்கு அந்த டேரெக்ஷன்லேருந்து வண்டி வரும். இப்போ வண்டி வரப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வெயிட் பண்ணி இந்த இடத்துல வெயிட் பண்ணணும். சிக்னல் வந்து உங்களுக்கு எல்லோ பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அந்த பக்கத்துலேருந்து வண்டி வரல அப்படின்னா நீங்கள் லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு மேலே ஏறி போகணும். இது வந்து ஃப்ரீ லெஃப்ட்டு. ஸோ இங்கேருந்து வர வண்டிங்க ஃப்ரீ ரைட்டு. இங்கேருந்து வர வண்டிங்க ஃப்ரீ ரைட் எடுத்து நேராக வந்து இந்த ரோடை கனெக்ட் பண்ணலாம். சிக்னலில் நிற்கிறவங்க அந்த சிக்னலில் நிற்கணும். அந்த சிக்னலில் வந்து இந்த ஒயிட் லைன் தெரியுது பாருங்கள், அந்த ஒயிட் லைனை தாண்டக்கூடாது. ஒயிட் லைனை தாண்டிங்கனாலும் உங்களுக்கு கேமரா அடிச்சிடும். கேமரா பேக் சைடில் இருக்குது பாருங்கள், கேமரா அடிச்சிடும் இந்த ஒயிட் லைனை தாண்டிங்கனாலும். ஸோ இங்கே வந்து நிற்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரைட்டு. இந்த ஃப்ரீ ரைட்டு நீங்கள் வரலாம். ஸோ இந்த சைடில் வரப்போ உங்களுக்கு ஆப்போசிட்லேருந்து வண்டிங்க வரும். ஸோ வண்டிங்க வருது அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிவிட்டு அந்த வண்டிங்க எதுவும் இல்லை பாஸ் ஆகலை அப்படின்றப்ப நீங்கள் வந்து லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு நீங்கள் இந்த ரோடை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் அந்த சைட்லேருந்து வண்டி வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ பாருங்கள் வண்டி வந்துகிட்டே இருக்குது. இங்கேருந்து வண்டி வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணணும். அந்த வண்டிங்க போனதுக்கப்புறம் அந்த ரோடு லேனு ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் வந்து இந்த ரோடை கனெக்ட் பண்ணி போகணும். ஸோ இப்போ வண்டிங்க எதுவும் இல்லை, அதனால் இந்த வண்டி வந்து பாஸ் ஆகுது பாருங்கள். வண்டி எதுவும் இல்லை, அதனால் இந்த வண்டிங்க பாஸ் ஆகுது. வண்டி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஸ்லோ டவுன் பண்ணிவிட்டு லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு அதுக்கப்புறம் ரோடை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி நேராக போகலாம். அதே மாதிரி நீங்கள் எப்பயுமே ரைட் சைடில் தான் போகணும். இதுதான் ஸ்லோ லைன், சரிங்களா? நீங்கள் ஃபாஸ்ட் லைனில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி வர வண்டியும் டிஸ்டர்ப் ஆகும், ஃபாஸ்ட்டாக வர வண்டியும் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. நீங்கள் எங்கே போயிட்டீங்க இந்த ரோட்டில் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ இப்போ வந்து நம்ம 60ஆம் நம்பர் மெயின் ரோடுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ நம்மளுக்கு அங்கே வந்து பிரிட்ஜு தெரியுது ஒன்று, அந்த பிரிட்ஜில் கிராஸ் பண்ணி நம்ம போகணும். வாங்க கண்டினியூ பண்ணுறேன்.